துலாம் ராசி விசாக நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். இந்த விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள் மட்டும்தான் இந்த துலா ராசியில். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அதனால் தசா புத்தி அப்படிங்கிறது 16 வருடங்களும் முழுமையாக இருக்கும். என்னோட கணக்குப்படி 11 வருடங்கள் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். தசா புத்தி ரீதியாக 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால், பிறகு 19 வருடங்கள் சனி தசை, 11 + 19 30, 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வரும். 16 வயது முதல் 21 வயது வரைக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் இருப்பீங்க. இப்போ படிக்கக்கூடிய காலத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறதும், உங்களுக்கு சுய ஜாதகத்தில் உங்கள் வயதுக்கு சனி பகவானுடைய தசை நடக்கிறதும் இது நன்மையா? இந்த சனி தசையில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது சிறப்பை தருமா? எப்பவுமே நான் சனி பகவான் தசைக்கு நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா சனியுடைய கர்மா அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன கர்மா அடிப்படையில் சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இது பொதுவாக சொல்கிறது. அப்போது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மறையலாமா? 6ஆம் இடத்துல இது மறைவு ஸ்தானம் தானே. 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் தானே. 3ங்கிறது ஒரு 50% தான் எடுத்துக்கணும். ஆனால் தசா புத்தி பார்க்கும்போது 3ஆம் இடத்துல இருந்தால் முழுமையான ஒரு மறைவு ஸ்தானமாக எடுத்துக்கணும். அதை இப்போது 6ஆம் இடத்துல இருக்கிறது ருணரோக சத்ருஸ்தானம், வழக்குகளை சொல்லக்கூடிய இடம், எதிரிகளை சொல்லக்கூடிய இடம், கடன் அமைப்புகளை சொல்லக்கூடிய இடம், நோயை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது இப்போ பயிற்சி ஆகிறது நல்லதா? தசா ரீதியாக பார்த்தோமானால் இப்போ சனி தசை நடக்குது. படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும். படிப்பு சார்ந்து வேறு எதுவும் இருக்காதுன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய தசையில் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு உங்கள் வீட்டில். ஆனால் இந்த ராசிக்கு யோகர் அவர். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் சரி, இல்லை சுப தொடர்பில் இருந்தால் சிறப்பு. வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துல 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா சிறப்பு. அதாவது அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்தீங்கன்னா, நீங்கள் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு சனி பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்து அவர் 3, 6, 10, 11 இருந்தால் லக்னத்துக்கு சிறப்பு. அப்போ ராசிக்கு மறையாமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ 19 வருடமும் சிறப்பு. இது மாதிரி 80% பேருக்கு வராது, 20% பேருக்கு விதிவிலக்கு உண்டு. அதுலேயும் இது ஒன்று சரியில்லைன்னா அது ஒன்று சரி இருக்காது. லக்னத்துக்கு நல்லா இருந்தால் ராசிக்கு கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். ராசிக்கு நல்லா இருந்தால் ராசிக்கு சுபர் அவர், யோகர் அவர், ஆனால் லக்னத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். இப்படி தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு. ஏன்னா துளாராசியில் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ இல்லை கடகராசியோ கடக லக்னத்துக்கோ நம்ம இப்படி சொல்ல முடியாது. டோட்டலாகவே அவர் யோகம் செய்ய மாட்டார், எப்படி வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு அப்படி நம்ம சொல்ல முடியாது. மறைமுக சுப தொடர்பில் இருந்தால், அதாவது ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து லக்னத்துக்கு அவயோகராக வந்துச்சுனாக்கா மறைமுக சுப தொடர்பு. முதல் 9 வருடங்கள் நன்மை செய்யும் ராசிக்கு சிறப்பாக. அப்போ அந்த 9 வருடத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ படிப்பு அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வந்துடும். படிப்பு, வேலைவாய்ப்பு அப்படி இப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். படிப்பில் நல்ல ஒரு மேன்மை, படிப்பில் பிரச்சனைகள் வராது, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, லவ்வே இருக்காது. அது மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு வக்கரமாகி 6, 8, 12 மறைஞ்சிருந்தால், லக்னமோ அவயோக லக்னமாக வந்துச்சுனாக்கா அப்போது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, படிப்பில் நிறைய பிரச்சனைகள், தொந்தரவுகள், படிப்பு சரியாக வராமல் படிப்பு தடைப்படுறது, எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, இது மாதிரி சகோதர சகோதரிகளிடம் சண்டை சச்சரவு, இது மாதிரியான அமைப்புகளை இந்த தசை ரீதியாக கொடுக்கும். 2 தான். மறைமுக சுப தொடர்பா
இல்லை நேரடி சுப தொடர்பா? நேரடி சுப தொடர்பில் இருந்தால் எல்லாமே குடும்ப ரீதியாகவோ உங்களுக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் இப்போ 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சிறப்பான யோகத்தை கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் பிரச்சனையே வராது. வீட்டில் யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்துச்சுனாக்கா அந்த தொந்தரவுகள் விலகும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படிக்கிற காலத்தில் சனி பகவானுடைய தசையில் தான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய பேர் துளாராசி அப்படின்னாவே நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இதுதான். இந்த சனி தசை தான். இளம் வயதில் வரக்கூடிய சனி தசை. அப்பா அம்மாவோட பேச்சு கேட்குறது நல்லது. இந்த டைமில் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்த நேரங்களில் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. இப்போ வேலை கிடைக்கலையே, அப்போ வேலை கிடைக்கும். வேலை கிடச்சிச்சு, எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது, நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த டைமில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. இந்த சனி தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமண ரீதியாக நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா குருவுடைய நகரங்களும் நம்ம பார்க்கணும். இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு இருந்தால் கூட குருவுடைய பார்வை இப்போ ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது 9ஆம் இடத்துக்கு. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும். அடுத்த குரு பயிற்சிங்கிறது 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ குடும்ப ஸ்தானத்தை பார்க்கும். சிறப்பு. ராசியை பார்த்தாலும் குரு பலம் இருக்குது உங்களுக்கு. இப்போ குருவுடைய பொசிஷன் நல்லா இருக்குன்றதுனால இந்த சனி பயிற்சிக்கு பிறகு திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா துலா ராசியில் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும். பாவ கிரகம் மறையிறது சிறப்பு. இப்போ திருமணம் கூடி வந்துடும். அடுத்த வருஷம் 2ஆம் இடத்துக்கு அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியம் அது இது வந்துடும். இந்த வருஷத்தில் இந்த 2.5 வருஷத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள், உடனடியாக ஒரு குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. வேலை இல்லை, பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்குனாலும் பொருளாதார நெருக்கடி கொடுக்கும். சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தொழில் ரீதியாக கடன் அமைப்பு கொடுத்துருக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த கடன் பிரச்சனை இப்போ இருக்காது. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். டோட்டலாகவே 6ஆம் இடத்துக்கு வந்தாலே எதிர்ப்புகள், கடன் அமைப்பு குறையிறது, நோய் நொடி பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 30 வயசு வரைக்கும். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை. இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பாகிஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. நிறைய செலவுகள். எப்படி செலவு அப்படின்னா, இப்போ அஷ்டம சனியும் கிடையாது, 7.5 சனியும் கிடையாது. இவ்வளோ நாளாக நீங்கள் புதன் தசையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் தசா புத்தி ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டங்களுக்கு ஏற்பட்ட கடன், அந்த கடன் அமைப்பு இப்போ தீரும். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு நோய் இருக்கா, வழக்கு இருக்கா, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். நோய் இருந்துச்சுனாக்கா உடனடியாக தீர்வுக்கு வரும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இப்போதைக்கு இந்த புதன் தசை அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள், நிறைய தொந்தரவுகள், மேலதிகாரி தொந்தரவு, இல்லைனா வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களால் நிறைய தொந்தரவுகள், இது எல்லாமே இந்த நேரங்களில் மாறும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலை அழுத்தங்கள் கம்மியாகும். மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சகோதர சகோதரிகள் மூலிமா நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க. அது நிறைய பேர் பேசாமே போயிருப்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் பேசக்கூடிய சூழ்நிலை வரும். திடீர் சொந்த பந்தங்கள் சேர்றது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது புதன் தசையில். நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ முதலீடெல்லாம் நீங்கள் தாராளமாக போடலாம். பெரிய முதலீடுகள் வேண்டாம். உங்களுக்கு தெரியாது எந்த ஒரு சாகுபடி பண்ணால் எப்படி விளைச்சல் வரும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் இந்த நேரங்களில். நீங்கள் 6ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாவது, இது என்ன பண்ணுமோன்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். புது வாய்ப்பு, புதுசாக நீங்கள் முயற்சி பண்ணுறது, தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, புதிய தொழில் முயற்சி, புதிய கூட்டு முயற்சி, அதாவது பார்ட்னர்ஷிப் வழியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதாயம். இந்த டைமில் யாராவது ஒருத்தர் உதவுவாங்க. இப்போ கடன் கேட்டிருந்தால் கடன் அமைப்பு கிடைக்கும் உடனடியாக. இப்போ லோன் கேட்டிருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த பாகிஸ்தானாதிபதி தசையில். இது ராசிக்கு மட்டுமில்லை, உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் சொல்ல முடியாத நல்ல பலன்கள் இந்த துலா ராசிக்கு உண்டு. குருடைய பார்வை அடுத்தடுத்து 2 வருடங்களும் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதார முயற்சி, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவு,
சேமிப்பு இந்த நேரங்களில், வீடு கட்டக்கூடியது, அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஒரு கடன் வாங்கியாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. 37 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள், கேது தசை நடக்குது அப்படின்னா இந்த துளாராசிக்கு குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. குரு தசையில் குருவுடைய வீட்டில் இருந்து இந்த கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி நடத்தினா மட்டுமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் சுக்கிரனோட வீடு, ஏன்னா லக்னாதிபதி இந்த ராசியிலே இருந்து கேது பகவான் தசை நடத்தினா கூட 8ஆம் இடத்துல ரிஷபராசியில் வந்து கேது பகவான் இருந்து தசை நடத்தினா கூட கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த 4 இடங்களில் இருந்தால் இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது எது ரீதியானாக்கா, பெருசாக கடன் வாங்காமல் நீங்கள் தொழிலை நார்மலாக பண்ணிட்டு வாங்க, கடன் அமைப்பு கொடுத்துரும். கடனை கொடுத்து கொஞ்சமாக வந்து தொழிலை வருமானத்தை கம்மி பண்ண வைக்கும். வாடிக்கையாளர்கள் மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களை கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களை கணவன் மனைக்குள்ளே இருக்கிறது வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. அடுத்து வரக்கூடிய 2 வருட காலத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க பெண்கள். குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தெளிவான முடிவுகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுப்பீங்க. 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை. இந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது, இப்போ ராசியாதிபதி இவர் வந்து யோகர் தான், ஆனால் முதல் தர யோகாதிபதி கிடையாது. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் 2 பாவத்துக்கு உண்டான கிரகம். சனி பகவான் என்ன கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த புதன் கொடுப்பார், ஆனால் அஷ்டமாதிபதி கொடுக்க மாட்டார். இது ராசியாதிபதி லக்னாதிபதின்றதுனால மட்டும்தான் ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லக்னமாக வந்தால், வேறு லக்னமாக வந்தால் இதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. வேறு லக்னத்துக்கு அந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் இந்த சுக்கிரதசையில். அதனால் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை. தொழிலில் இது வரைக்கும் கடன் இருந்துச்சா, அந்த கடன் அமைப்பு குறையும். இது வரைக்கும் வந்து நோய் நொடி பிரச்சனைகள் இருந்ததா, அந்த நோய் நொடி பிரச்சனைகள் குறையும். மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க, இது எல்லாமே குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் அவங்க இருக்க மாட்டாங்க. வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் சாதகமாக வரும். இதே சிம்ம லக்னமாகவோ கடக லக்னமாகவோ வந்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2 லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேஷ லக்னமோ விருச்சிக லக்னமோ இந்த 4 லக்னத்தில் வந்தீங்கன்னாக்கா, இப்போ சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சுக்கிரதசைங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது. இந்த காலகட்டங்களில் பெருசாக கடன் வாங்குறதோ, இல்லை தொழில் விருத்தி பண்ணுற அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை முதலீடுகள் அதிகமாக போடுறதோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ஒரு சிறப்பான ஏற்றத்தை தான் கொடுப்பார். அதிகப்படியாக உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க வைப்பார். நீங்கள் குழப்பங்கள் எதுவும் இருக்காது. சுக்கிரதசை சரியில்லைன்னா கூட குழப்பங்கள் எதுவும் இருக்காது. தெளிவான ஒரு மனநிலையில் கொஞ்சம் முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டங்களை கொடுக்கும். கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அது மாதிரியான முடிவுகளை இந்த காலகட்டங்களில் எடுப்பீங்க. 74 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த 2 தசையும் நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 2 தசையும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. பாவகிரக தசைகள். சுக்கிரனோட வீட்டுக்கு சந்திரன் சூரியன் நன்மை செய்யாது. அதனால் இந்த 2 தசையில் இருந்தீங்கன்னாக்கா உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வருது அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாக வைக்கும். உணவு சார்ந்து, அதாவது ஃபுட் பாய்சன் ஆகிடுது, எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் இந்த டைமில் உடல்நிலை ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சூரிய சந்திர தசைகள் இது வந்து நல்ல தசைகள் கிடையாது இந்த ராசிக்கு. எந்த லக்னமாக வந்தாலும் சரி, இந்த வயது காலத்தில் கொஞ்சம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது. தொழிலில் இருந்தீங்கன்னா கடன் அமைப்பு கொடுக்கும். தொழிலில் இருக்கிறீங்களா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த தொழில் ரீதியாக எதிரிகள் மூலமா கொஞ்சம் வழக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த சூரிய சந்திர தசைகளில் இருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் ஓய்வில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றங்களை கொடுப்பார். நன்றி.